வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ஸ்டன்டா ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போறோம். நெல்லிக்காயில எது பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதை ஏதாவது ஒரு வகையில நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க, அப்போதான் கருகாமல் இருக்கும். கொஞ்ச நேரம் இது ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும் போது கடுகு அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் ஆகலைன்னா முடிஞ்ச அளவுக்கு பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதில் 6-7 நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். சீடை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக கட் பண்ண வேணாம், மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இதை உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர், அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே மெத்தடில் நான் மாங்காய் ஊறுகாயும் பண்ணுவேன். பட் மாங்காய் ஊறுகாங்கும் போது டக்குன்னு எடுத்துடணும், இல்லாட்டி அந்த நறுச்சுன்னு இருக்காது, ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஆனால் நெல்லிக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நல்லா அடுப்புலேயே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷமாவது இதை நம்ம அடுப்புலேயே வேக வைக்கணும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக நீங்கள் தண்ணி வேணும்னாலும் தெளிச்சுக்கலாம். ஏன்னா அது ட்ரை ஆகிடுச்சுன்னா கரைஞ்சி போயிடும். அதுக்கு கூடவே இருந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் 2 மாதம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஆனால் தண்ணி படாமல் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வைங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.